character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hi 12th standard students, good morning. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனை இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னட் பேர் எஃபெக்ட். ஓகே, ஸோ வாங்க நம்ம கிளாஸ் உள்ளே போகலாம். சரி, இன்னட் பேர் எஃபெக்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். We have already learned that the alkali and alkaline earth metals have an oxidation state of +1 and +2 respectively. So alkali and alkaline earth metals இதை எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எஸ் பிளாக் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் குரூப்போட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா +1. அதுக்கு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா +2. ஸோ அல்கலி மெட்டல், அல்கலைன் எர்த் மெட்டல். ஸோ இதை எந்த பிளாக்கு சொல்கிறாங்க? எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அல்கலி மெட்டல்ஸ்க்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +1. அல்கலைன் எர்த்து மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்க? +2ன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு இந்த ஆக்சிடேஷன் நம்பர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? எதை டிபெண்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரஸ்பாண்டிங் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் தம். ஸோ அந்த பர்டிகுலர் குரூப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஒரு ஆட்டம்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்படின்னா அவுட்டர் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, சிமிலர்லி இதே மாதிரி எஸ் பிளாக் மாதிரியும் சிமிலர்லி த எலமெண்ட்ஸ் ஆஃப் பி பிளாக் ஆல்சோ ஷோஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கரஸ்பாண்டிங் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான். ஸோ இப்போ நம்ம எஸ் பிளாக்கில் சொன்ன மாதிரி நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பி பிளாக்கில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது எதை கரஸ்பாண்டிங்காக வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மீனிங் என்னன்னு சொன்னால் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் அவுட்டர் ஷெல். அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வேலன்சி எலக்ட்ரான். அப்போ அவுட்டர் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் அந்த குரூப்போட என்னென்னு சொல்லலாம்? ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். இன் அடிஷன் they also shows variable oxidation state. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சம் எலமெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. In case of the heavier post-transition element, post-transition elements ஒன்றும் இல்லை, நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா இது எஸ் பிளாக்கு, அதுக்கு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சென்டரில் டி பிளாக்கு, அதுக்கு அடுத்து பி பிளாக். இது எஸ்பி டி, கீழே லாஸ்ட்டு 2 ரோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப் பிளாக். இப்போ இந்த டி பிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட முடியுதுன்னு சொன்னால் பியில் இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டி ஆர்பிட்டால் டி பிளாக்கை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆஃப்டர் டி பிளாக் எங்கே முடியுதோ
இங்கே முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பி பிளாக்கில் இதுக்கு அடுத்தது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு குரூப் 13 டு குரூப் 16. அப்போ குரூப் 13லேருந்து அப் டு குரூப் 16ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு என்னென்னு சொல்கிறாங்க, போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். The most stable oxidation state is 2 less than the group oxidation state. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன், இங்கே இருக்கக்கூடிய மெட்டல்ஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். அதை எதை வச்சு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி வேலன்சி எலக்ட்ரான்ஸை வச்சு சொன்னேன். அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரான். அப்போ இதுக்கு என்ன வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு +1, இதுக்கு +2, அதுக்கடுத்து 3, 4, 5, 6, 7, 8ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 3ன்னு சொன்னால் இதை விட 2 கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 2 less than the group oxidation state. குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு +3. பி பிளாக்கில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது +3, அதுக்கடுத்து +4, அதுக்கடுத்து +5, +6, +7, +8ன்னு வரும். மேலே இருக்கக்கூடிய அதாவது போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹாலஜன், அதுக்கடுத்து நோபல் கேஸஸ். அப்போ போரான் அப்படிங்கிற குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா காமன் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது +3. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை விட 2 கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே 3னா அப்போ இங்கே என்ன வரணும், 2 கம்மி பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்ன வரும், 3, 2 அப்படின்னா +1ல் வரும். அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. And there is a reluctance to exhibit the group oxidation state. Let us consider group 13 elements. As we move boron to heavier elements, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள், போரான்லேருந்து heavier elements, there is an increasing tendency to +1 oxidation state. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா +3ன்னு சொன்ன போரானுக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போக இந்த இடம் வரும்போது நமக்கு என்ன ஸ்டேட்டாக மாறுது, இந்த டி பிளாக் முடிகிற ஸ்டேட்டுக்கு அடுத்த மெட்டல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மெட்டலுக்கு என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, +1. அப்போ 2 வந்து கம்மியாக இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். There is an increasing tendency to +1 oxidation state. +1 இங்கே +1 இருக்குது, இங்கே +3 இருக்குது. ஓகேவா, rather than the group oxidation state is +3. ஃபார் எக்ஸாம்பிள் 2 மெட்டலை வச்சு இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் குளோரைடு இருக்குது. ஓகேவா, அலுமினியம் குளோரைடு அப்படிங்கிறது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அலுமினியம் குளோரைடு ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், AlCl3 அலுமினியம் குளோரைடு. இந்த அலுமினியம் குளோரைடில் அலுமினியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா +3. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அலுமினியம் +3 அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, மோர் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. when compared to எதை கம்பேர் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா Al+1, அதாவது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் +1ன்னு சொல்கிறாங்க. இது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியமை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அடுத்த மெட்டலை சொல்கிறாங்க பாருங்கள், Ti+1 இஸ் மோர் ஸ்டேபிள். இது வந்து +1 ஸ்டேட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தது +1 வந்து பார்த்திங்கன்னா மோர் ஸ்டேபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மோர் ஸ்டேபிளாக இருக்குது when compared to பார்த்திங்கன்னா +3ன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் அலுமினியம் குளோரைடில் இருக்கும். இது வந்து மோர் ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க when compared to Al+1. ஓகே, இதில் பாருங்கள், இது ரெண்டுத்தில் +1 வந்து மோர் ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க when compared to +3. குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் மோர் ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இங்கே கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அலுமினியம் 3 குளோரைடு அதாவது ட்ரைக்ளோரைடு, அலுமினியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ப்ராக்கெட்டில் காமிச்சிருக்காங்க, இஸ் ஸ்டேபிள். வேற தாலியம் 3 குளோரைடு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க, அலுமினியம் ட்ரைக்ளோரைடையும் தாலியம் 3 குளோரைடையும். ஓகேவா, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அலுமினியம் ட்ரைக்ளோரைடு இஸ் ஸ்டேபிள். இதில் வந்து அலுமினியம் ட்ரைக்ளோரைடு வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வேற தாலியம் ட்ரைக்ளோரைடு இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்ல, தாலியம் ட்ரைக்ளோரைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ அன்ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க. கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இது ஸ்டேபிள், இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணவங்கள தாலியமை கம்பேர் பண்ணவங்கள Ti3+ இஸ் என்னன்னு சொல்கிறாங்க, அன்ஸ்டேபிள். ஆக்சுவலாக இதுதான் ஸ்டேபிளாக இருக்கணும், ஆனால் இது அன்ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன், தாலியம் ட்ரைக்ளோரைடு இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் அண்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்ஸ் டு தாலியம் 1 chloride and chlorine
கேஸ். இப்போ ஈக்குவேஷன்ஸ் எழுதுனா உங்களுக்கு இன்னும் புரியும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ட்ரைக்ளோரைட் இஸ் ஸ்டேபிள் whereas thallium trichloride இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். அதாவது அலுமினியம் ட்ரைக்ளோரைட் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் தேலியம் ட்ரைக்ளோரைட் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஹைலி அன்ஸ்டேபிள். என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டு தேலியம் 1 குளோரைட் அண்ட் குளோரின் கேஸ். அதாவது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அலுமினியம் குளோரைடும் தேலியம் ட்ரைக்ளோரைடும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ட்ரைக்ளோரைடில் அலுமினியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 இது வந்து ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேலியம் ட்ரைக்ளோரைடில் தேலியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +3 அதனால் இருக்க முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பிரேக். ஓகேவா, தேலியம் ட்ரைக்ளோரைட் பிரேக் ஆகி என்னவா மாறுதுன்னு பாருங்கள். தேலியம் குளோரைட் Cl + குளோரின் கேஸாக வெளியே போகுது. ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேலியம் 1 குளோரைட். அப்போ 1 குளோரைட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த இடத்துல தேலியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க 1. ஸோ 1 குளோரைட் அண்ட் குளோரின் கேஸ் Cl2 வெளியே போயிருக்கு கேஸாக. திஸ் ஷோஸ் எதனாலன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தட் இஸ் தேலியம் த ஸ்டேபிள் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். தேலியம் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டில் அது ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள், லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் +3 இருக்குது, இதில் +1 இருக்குது. விச் ஒன் இஸ் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா +1 இஸ் லோயர் வென் கம்பேர் டு +3. அப்போ இதில் தான் தேலியம் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். So lower oxidation state corresponds to the loss of NP electrons only and not NS electron. அப்போ எதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் லாஸ் ஆகுமே தவிர்த்து எஸ்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகலை. இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் NS2 NP6ன்னு சொல்லுவோம்ல, அவுட்டர் ஷெல்லு என்ன ஆர்பிட்டாலாக இருக்கும், பி ஆர்பிட்டாலாக தான் இருக்கும். பியிலேருந்து எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆக முடியும், எஸ் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகலை. அப்போ பி ஆர்பிட்டாலேருந்து எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Corresponds to loss of NP electrons only and not NS electron. This is heavier post-transition metal. The outer S electron NS have a tendency to remain inert. அப்போ எஸ் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகலை. ஓகே, தட் மீன்ஸ் ஹேவிங் டெண்டன்சி டு ரிமைன்ஸ் மீன்ஸ் இன்னர்ட். இன்னர்ட் மீன்ஸ் இட் டஸ் நாட் ரியாக்ட் ஆர் பேசிவ்னு சொல்லலாம். And shows reluctance to take part in the bonding which is known as inert pair effect. அப்போ எஸ் ஆர்பிட்டால் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகலை, இன்னர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் inert pair effect. This effect is also observed in group 14, 15, 16. ஸோ இந்த inert pair effect எந்தெந்த குரூப்லலாம் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, group 14 and then group 15 and group 16. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா allotropism in p block element. ஸோ வாட் இஸ் மீன் பை allotropy அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். allotropy அப்படிங்கிறது என்ன? ஸோ p block elementsல allotropy எப்படிலாம் எக்ஸிஸ்ட் ஆகுது. allotropy அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, மோர் தென் ஒன் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்டு allotropism ஆர் allotropy. ஸோ allotropyனா என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். சம் எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் மோர் தென் ஒன் கிறிஸ்டலைன் ஆர் மாலிகுல்ஸ் ஃபார்ம்ஸ். ஓகேவா, மோர் தென் ஒன் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லைன்னா மாலிகுல் ஃபார்ம். ஒரு எலமெண்ட் ரெண்டு விதமாக வேறு ஃபார்மில் இருந்துச்சுன்னு சொன்னால், எக்ஸிஸ்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கணும், ஒரே ஃபார்மாக இருந்தாலும் வேறு ஃபார்மில் இருக்கவங்கள அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லனா 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க கார்பன். அப்போ கார்பனோட allotropy என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டைமண்ட் சொல்லலாம் அண்ட் another ஒன் இஸ் கிராஃபைட்டுன்னு சொல்லலாம். அப்போ டைமண்டும் கிராஃபைட்டும் எதனுடைய allotropy அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த allotropy ஆஃப் கார்பன். ஓகேவா, ஸோ this phenomenon is called as allotropism. ஸோ இப்போ க்ரீக் வேர்டில் அலோஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அனதர். அனதர்னா வேறு ஃபார்மில். ட்ரோப் அப்படின்னா சேஞ்ச், ஒன் ஃபார்ம் இஸ் கன்வெர்டட் இன்டூ அனதர் ஃபார்ம். அப்போ இந்த இடத்துல கார்பன் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபார்மாக நமக்கு இருக்குது. ஒன் இஸ் டைமண்டில் ஒரு ஃபார்மாக இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா கிராஃபைட்டில் இருக்குது. அப்போ டைமண்டும் கிராஃபைட்டும் ரெண்டுமே எதனுடைய allotropyன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த allotropy ஆஃப் கார்பன். ஓகேவா, சம் allotropy இருக்குது பி பிளாக் எலமெண்ட்ஸில். என்னென்ன எலமெண்ட் அதனுடைய allotropy என்ன அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ டேபிளர் காலம் அங்கே கொடுத்துருக்காங்க, என்னென்ன எலமெண்ட்ஸ் என்னென்ன allotropy ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ், ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பி பிளாக்ல. ஸோ எந்தெந்த ஃபார்மில் எக்ஸிபிட் பண்ணுது அதனுடைய அலோட்ராபி ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போரான். ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்குது பாருங்கள். அமார்ஃபஸ் போரான், ஆல்ஃபா ரோம்போ ஹீட்ரல் போரான் அண்ட் பீட்டா ரோம்போ ஹீட்ரல் போரான் அண்ட் காமா ஆர்த்தோராம்பிக் போரான் அண்ட் ஆல்ஃபா டெட்ராகோனல் போரான் அண்ட் பீட்டா டெட்ராகோனல் போரான். ஸோ இந்த ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா போரான் எக்ஸிஸ்ட் பண்ணுது. எத்தனை ஃபார்மில் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 ஃபார்ம் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதனுடைய ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த அலோட்ராபி ஆஃப் போரான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன். கார்பன் நம்ம முன்னாடியே நம்ம 10th நம்ம படிச்சிருப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனுடைய அலோட்ராபின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த அலோட்ராபி ஆஃப் கார்பன். நெக்ஸ்ட் ஒன் சிலிக்கான். சிலிக்கான் பாருங்கள், அமார்ஃபஸ் சிலிக்கான் அண்ட் கிறிஸ்டலைன் சிலிக்கான். ரெண்டு ஃபார்மில் மட்டும்தான் சிலிக்கான்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அமார்ஃபஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிறிஸ்டலைன். ஸோ கிறிஸ்டலைன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியும் கிறிஸ்டலைன் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் பர்ஃபெக்ட் ஆர்டர். ஸோ ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும் கிறிஸ்டலைன் ஃபார்மில். ஆனால் அமார்ஃபஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும். ஓகேவா, ஒரு ஈவன் ஆர்டராக இருக்காது. அதனால தான் நம்ம அது என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்டு அமார்ஃபஸ். நெக்ஸ்ட் ஒன் ஜெர்மானியமில் ரெண்டு ஃபார்ம் இருக்குது. ஒன் இஸ் ஆல்ஃபா ஜெர்மானியம் அண்ட் அனதர் ஒன் இஸ் பீட்டா ஜெர்மானியம். நெக்ஸ்ட் ஒன் டின்னில் பாருங்கள் என்னென்ன அலோட்ராபி இருக்குது. ஒன் இஸ் கிரே டின், ஒயிட் டின், ராம்பிக் டின் அண்ட் தென் சிக்மா டின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ், ஸ்கார்லெட் பாஸ்பரஸ், வயலட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலரை சொல்கிறாங்க பாருங்கள். ஒயிட், ரெட், ஸ்கார்லெட், வயலட் அண்ட் தென் பிளாக். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அர்சனிக். அர்சனிக்கில் எத்தனை ஃபார்ம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒன் இஸ் எல்லோ அர்சனிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிரே அர்சனிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் பிளாக் அர்சனிக். கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆன்டிமனி. ப்ளூ ஒயிட் ஆன்டிமனி அண்ட் தென் எல்லோ அண்ட் தென் பிளாக். எல்லோலையும் இருக்கும் ஆன்டிமனி அண்ட் தென் பிளாக் ஃபார்மில் பிளாக் கலர்லையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் டை ஆக்சிஜன். டை ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னால் O2 ஃபார்ம் அண்ட் தென் O3 ஓசோன் ஃபார்மில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சல்ஃபர். சல்ஃபர் பார்த்தீங்கன்னா ஸோ சல்ஃபருக்கு ராம்பஸ் சல்ஃபர் அண்ட் அனதர் ஒன் இஸ் மோனோக்ளினிக் சல்ஃபர். ஓகே, ராம்பஸ், மோனோக்ளினிக் இதெல்லாம் என்ன ஃபார்ம் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். சாலிட் ஸ்டேட்டில் படிப்போம், அப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செலினியம். செலினியம் அப்படிங்கிறது பாருங்கள் கலர் ரெட் செலினியம் அண்ட் கிரே செலினியம் அண்ட் பிளாக் செலினியம் அண்ட் மோனோக்ளினிக் செலினியம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெலூரியம் அப்படிங்கிறது பாருங்கள் என்ன ஃபார்மில் இருக்குது. ஒன் இஸ் அமார்ஃபஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிறிஸ்டலைன். ரெண்டு ஃபார்ம்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அமார்ஃபஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமார்ஃபஸ் அப்படிங்கிறது ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகி இருக்காது. ஓகேவா, அப்போனா ஜிக்ஸாகாக இருக்கும், இல்லைனா ஒரு ஈவன் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அமார்ஃபஸ். அப்போ கிறிஸ்டலைன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஏ பர்ஃபெக்ட் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன குரூப் எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குரூப் 13 இருக்கக்கூடிய போரான் குரூப். போரான் என்னென்ன எலமெண்ட்ஸ் எப்படிலாம் அதனுடைய ஓர்ஸ் அதனுடைய இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி வாங்க. ஸோ அக்கரன்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஓகேவா, த போரான் அக்கர்ஸ் மோஸ்ட்லி ஆஸ் போரேட்ஸ். போரான் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த போரான் என்ன ஃபார்மில் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மாக எந்த ஃபார்மில் போரேட்ஸ் ஃபார்மில் தான் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஓர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ். அதனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. போராக்ஸ் அண்ட் கெர்னைட். கெர்னைட் அப்படிங்கிறது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதனுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா போரானோட ஓர்ஸ். ஓகே, ஒன் இஸ் போராக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கெர்னைட். Aluminum is the most abundant metal. Aluminum is the most abundant metal. Most abundant அப்படின்னாலே அதிகமாக கிடைக்கக்கூடிய மெட்டலில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெட்டல் என்ன மெட்டல் பார்த்தீங்கன்னா அலுமினியம். அண்ட் அக்கர்ஸ் ஆஸ் ஓர் பாக்சைட். அந்த அலுமினியம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் இஸ் த மோஸ்ட் abundant metal அண்ட் அக்கர்ஸ் ஆக்சைட்ஸ். சாரிப்பா, எந்த ஃபார்மில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ் ஃபார்ம்ஸ்லையும் அண்ட் ஆல்சோ ஃபவுண்ட் இன் அலுமினோ சிலிகேட் ராக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்ஸ்லேயும் இருக்குது அலுமினோ சிலிகேட் ராக்ஸ் அலுமினியம். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன் இஸ் ஆக்சைட்ஸ் ஃபார்ம்ஸ்லேயும் கிடைக்கும், அந்த அலுமினியம் சிலிகேட் ராக்ஸ்லேயும் அலுமினியம் இருக்குது. ஸோ கமர்ஷியலி இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சீப் ஓர். நார்மலாக நம்ம எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாக்சைட் ஓர். பாக்சைட் அப்படிங்கிறது இட் இஸ் த ஓர் ஆஃப் அலுமினியம். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் த சீப் ஓர் ஆஃப் அலுமினியம் பாக்சைட். நம்ம 10th படிச்சிருப்போம் அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷனில். The other elements of this group occurs only in trace amounts.
ஸோ மற்ற எலமெண்ட்ஸ் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a small amount. Okay, the other elements Ga, gallium, indium and then thallium occurs as the sulfides. மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எந்த ஃபார்மில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் சல்ஃபைட் ஃபார்ம்ஸில் கிடைக்கும். ஓகே, சம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் 13ஓட எலமெண்ட்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 13ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஓகேவா, 293 கெல்வினில் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் எக்ஸிஸ்டிங் சாலிட். ஓகேவா, ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதனோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரியும். போரான்னா 5, அலுமினியம் 13, கேலியம் 31, இண்டியம் 49 அண்ட் தாலியம் 81. அதனுடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தாச்சு. அதனுடைய ஐசோடோப்ஸ், போரானோட ஐசோடோப்ஸ் மோர் தென் எக்ஸிஸ்ட். ஓகே, அப்போ போரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 தான் அட்டாமிக் நம்பர். இங்கே பாருங்கள் 11. அப்போ அலுமினியம் அப்படிங்கிறது 13, அப்படிங்க என்ன 27. ஸோ கேலியம்க்கு 13 அட்டாமிக் நம்பர். இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் 69. அப்போ 49, 115, 81, 200 சம்திங். ஓகேவா, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெஃபினேஷன்ஸ் ஐசோடோப்ஸ், ஐசோபார் அண்ட் தென் ஐசோடோன்ஸ். இது மூணுமே நம்ம 10th லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 11லேயும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாமிக் மாஸ் எதில் நம்ம மெஷர் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இட் மெஷர் இன் கிராம் மோல் இன்வெர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ போரானோட அட்டாமிக் மாஸ் 10. நம்ம அங்கே 10ன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே பாயிண்ட் சம்திங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டாமிக் மாஸ் எல்லாமே பாயிண்ட் சம்திங்கில் வரும். ஓகேவா, ஸோ 10 நம்ம நார்மலாக பார்க்கல 10.81ங்கிறத நம்ம 10 தான் எடுத்துப்போம். ஸோ அலுமினியம் 26, கேலியம் 69, இன்னியம் 114, தாலியம் 204. ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்காங்க. ஸோ ஹீலியம் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த இடத்துல 1s2 வரும். அப்போ போரானுக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் 1s2, 2s2, 2p1. அப்போ பாருங்கள் எந்த ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸு லாஸ்ட் அவுட்டர் ஷெல்லில் எந்த ஆர்பிட்டால் இருக்குதுன்னு பாருங்கள், p ஆர்பிட்டாலில். இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான். p ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இது ஃபில் ஆகிறதுக்கு இட் மீன்ஸ் 5 எலக்ட்ரான்ஸ். 6னா இங்கே 1 தான் இருக்குது. இட் ரிமைன் 5 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஓகே, அப்போ இதுதான் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ இது p பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ அலுமினியம் பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னு சொன்னால் இது எப்படி அதெல்லாம் 10க்கு நியான் கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஓகேவா, நியானோட கான்ஃபிகரேஷன் 10 வந்துடும். அப்போ 1s2, 2s2, 2p, 1s2, 2s2, 2p என்ன வரும் 4னா அப்போ 6 வரும். 2p 6 + 4 10. அப்போ 10 சொல்லாது நியானோட கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. ரிமைனிங் 2p 6 முடிஞ்ச அப்புறம் என்ன வரும் 3s2, 3p 1. இங்கேயும் பாருங்கள் எந்த ஆர்பிட்டாலில் முடியுது, p ஆர்பிட்டால். அப்போ இதுவும் p ஆர்பிட்டாலில் முடியுதுனால எந்த பிளாக் இது, p பிளாக் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேலியம் ஆர்கான் அப்படிங்கிறது 18. ஸோ 3d10, 4s2, 4p. 3p முடிஞ்ச அப்புறம் என்ன வரணும், அதுக்கு அடுத்தது 3d. அடுத்தது 10, 4s, 4p 1. கிரிப்டான் 4d10, 5s2, 5p1. லாஸ்ட் ஒன் தாலியமுக்கு பாருங்கள் கிரிப்டான் 4f14, 5d10, 6s2, 6p1. இதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் பார்க்கல எல்லாத்துலேயுமே பாருங்கள் எந்த ஆர்பிட்டாலில் முடியுதுன்னு பாருங்கள், pன்னு தான் முடியுது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான்ஸ். அப்போ அவுட்டர் ஷெல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் 2s2, 2p1, இதில் 3s2, 3p1, இதில் 4s2, 4p1, இதில் 5s2, 5p1, இதில் 6s2, 6p1. அப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ இந்த குரூப்போட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம என்னென்னு பார்த்தோம் முன்னாடியே 3ன்னு பார்த்தோம். இப்போ புரியுதா எதனால் இந்த எலமெண்ட்ஸுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவுட்டர் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா 3 எலக்ட்ரான்ஸாக இருக்குது. அதனால தான் இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தா +3. ஓகே, அட்டாமிக் ரேடியஸ் அடுத்தது இட் இஸ் மெஷர்ட் இன் ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்லியிருக்காங்க 1.92. அண்ட் தென் அலுமினியமுக்கு 1.84, கேலியம் 1.87, இண்டியம் 1.93 அண்ட் தென் தாலியம் 1.96. அண்ட் தென் டென்சிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் 293 கெல்வினில் 2.34, 2.70, 5.91, 7.31, 11.80. இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேவா, டென்சிட்டி பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அட்டாமிக் ரேடியஸ் பாருங்கள் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது கான்ஸ்டண்ட்டாக என்ன ஆகிட்டு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மெல்ட்டிங் பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2350.
ஓகே, அவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கணும் மெல்ட்டிங் பாயிண்ட், அப்போ தான் இது மெல்ட் ஆகும். ஸோ இது 933, இங்கே பாருங்கள் 302.76, இது 429, 577. அண்ட் தென் பாய்லிங் பாயிண்ட் ரெண்டுமே எதில் மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் கெல்வின். இது 2000 மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட்டுக்கு 4273. இங்கே பார்த்தீங்கன்னா அலுமினியமுக்கு 2792, இங்கே 2502, இங்கே 2300, அங்கே பார்த்தீங்கன்னா 1746. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு போரான் இஸ் ஒன்லி எ நான் மெட்டல். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் போரான் அப்படிங்கிறது இட் இஸ் அ நான் மெட்டல். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். போரான் இஸ் எ மெட்டல் ஆர் மெட்டலாய்ட் ஆர் நான் மெட்டல் அப்படின்னு கேட்டேன்னா இட் இஸ் எ நான் மெட்டல் இன் திஸ் குரூப். அதாவது குரூப் 13ல் மட்டும் பார்த்தீங்கன்னா போரான், அலுமினியம் அப்படி வரும்ல, அதில் பார்த்தீங்கன்னா போரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ நான் மெட்டல். மற்ற எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க மெட்டல். அப்போ இட் இஸ் எ நான் மெட்டல் அப்படின்னு சொல்லவங்கள ரியாக்டிவிட்டி மற்ற எலிமெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணவங்கள இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் ரியாக்டிவ். ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், அந்தளவு ரியாக்ஷன் எதுலேயுமே இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? however it shows reactivity at high temperatures. அப்போ எப்போ தான் இங்கே ரியாக்டிவிட்டி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் contain higher temperatures. many of these compounds are electron deficient. ஸோ மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் போரானில் ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் குரூப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் BF3 சொல்லலாம். BF3 அப்படிங்கிறது லூயிஸ் ஆசிட், போரான் ட்ரைஃப்ளோரைட் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டாக நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் unusual type of covalent bonding which is due to small size. என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இது என்ன டைப் ஆஃப் பாண்டிங் தான் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோவலண்ட் பாண்டிங். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆஸ் ஸ்மால் சைஸ். மற்ற குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணவங்கள இதனுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஸ்மால். அண்ட் தென் ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி, ஹை அயனைசேஷன் எனர்ஜி. ஏன்னா பிகாஸ் ஆட்டம் இஸ் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் அந்தளவு நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ நான் ஹை எனர்ஜி கொடுத்தா தான் என்னால் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ அயனைசேஷன் எனர்ஜி இதுக்கு ஹையாக இருக்கும். ஸ்மால் ஆட்டமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் என்னால் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. எந்த ஒரு ஸ்மால் சைஸாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு எலக்ட்ரான்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஹை. ஆனால் கம்பேர் டு லார்ஜர் ஆட்டம், ஸ்மால் சைஸை கம்பேர் பண்ணவங்களே இதுக்கு ஹை அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ லார்ஜர் ஆட்டம்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் அயனைசேஷன் எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் சிமிலாரிட்டி இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வித் கார்பன் அண்டு ஹைட்ரஜன், ரெண்டுத்தையும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, சிமிலராக இருக்கும். சிமிலாரிட்டி மீன் தட் மீன்ஸ் சிமிலியர் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் வித் கார்பன் அண்டு ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ இதனுடைய கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IIT-MBBS தேர்வையான போது மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.